வாங்க கத்திரிக்காய் சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க. 8 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கணுங்க. 4 காஞ்ச மிளகாய் போட்டுருக்குங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணதை போட்டுக்கலாங்க. 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்குங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு வதக்கிக்கணுங்க. இப்போ 2 பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணது போட்டிருக்குங்க. நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ 1/4 கிலோ கத்திரிக்காய் பொடி பொடியாக நறுக்குனதை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கணுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க. இப்போ புளி போட்டுக்கலாங்க. இப்போ தேவையான கல் உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சதை இன்னொரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க. இப்போ எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கணுங்க. தாளிச்சதை சட்னியில் கொட்டிக்கணுங்க. இப்போ கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்க நல்லா இருக்குங்க.